ஆவணி மூல திருநாள்ல இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தருமிக்கு புற்கிழி அளித்த திருவிளையாடல். இந்த திருவிளையாடலை பற்றிய குறிப்பு திருவிளையாடல் புராணத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இங்கே உண்டு. அப்பர் பெருமான் பாடுகிறார், நண்பாட்டு புலவனாய் சங்கமேரி நற்கனக கிழி தருமிக்கி அருளினேன் கான் என்று அப்பர் பெருமானுடைய பாட்டு. இந்த திருவிளையாடல் திரைப்படம் அதனுடைய வசனங்களை இந்த பட்டி தொட்டி பூரா கேட்டது. இதனால பல பேருக்கு இந்த கதை மனப்பாடமாகவே ஆயிருக்கும். ஆனாலும் இந்த திரைப்படத்தில் உள்ள கதை புராணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறதுன்றதுனால அந்த முக்கியமான பகுதிகளை மட்டும் பார்ப்போம். சண்முக பாண்டியனுக்கு சந்தேகம் வருது, பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தல் மனம் இருக்கா இல்லை செயற்கையான மனமா அப்படின்னு. அந்த காலத்தில் இந்த மாதிரி சந்தேகம்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பெருசு தொகையை ஒரு மூட்டையில் வச்சு அந்த மூட்டையை உயரத்தில் கட்டி வச்சுருவாங்க. இந்த சந்தேகத்தை தீர்த்து அது எல்லாருக்கும் சரியாக இருந்தால் அந்த மூட்டையை, அந்த சந்தேகத்தை தீர்த்தவர் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி 1000 பொற்காசுகளை இந்த மூட்டையில் வச்சு மேலே தொங்க போட்டாங்க. அதுதான் அந்த பொற்கிழி அப்படின்றது. இப்போ இந்த தருமி அப்படின்றவர் இந்த திரைப்படத்தில் காமிச்ச மாதிரி ஒரு காமெடியான ஆள் கிடையாது. அந்த பால் கணக்கெல்லாம் தீர்த்தவர் கிடையாது. அவர் ஒரு பிரம்மச்சாரி, ஆதி செய்வர், சிவபூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியார். அப்போ அவர் சிவபெருமான்ட்ட முறையிடுறார். இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாவுடைய கடமை தானே மகனுக்கு கல்யாணம் செய்து வைப்பது. எனக்கு நான் ஏழை என்பதனால் யாரும் பொன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீ இந்த மன்னனுடைய சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை எனக்கு கொடுத்துட்டேன்னா அதை கொடுத்து விட்டு இந்த 1000 பொற்காசையை வாங்கி கொண்டு நான் திருமணத்தை நடத்தி கொள்வேன் அப்படின்னு முறையிடுறாரு. சிவபெருமான் எதற்கும் இறங்குபவர் இல்லையா, உடனே ஒரு பாட்டை எழுதி கொடுத்துடுறாரு. அதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயில் இயல் செறி ஏற்று அறிவை கூந்தலின் நரியவும் உலவோ நீ எரியும் பூவே அப்படின்றது இந்த குறுந்தொகை பாட்டு சங்க இலக்கியத்தில் வரக்கூடியது. இதில் என்ன விஷயம்னா, அந்த ஹாலாசிய மகாத்மியம் என்கின்ற அந்த வடமொழி திருவிளையாடலிலும் இந்த சமஸ்கிருதத்தில் இதே ஸ்லோகத்தை எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்லோகத்தை தான் இந்த திருவிளையாடலின் போது சொக்கநாதர் கையில் இருக்கக்கூடிய அந்த தகட்டில் வடிச்சிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். அது இந்த பாடலை எடுத்துக்கொண்டு திரும்பி போகிறார். போய் மன்னனிடம் சொல்கிறார். மன்னனுக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டது. அந்த பொற்கிழியை எடுக்கிற நேரத்தில் வழக்கம் போல கீழே குறுக்கிட்டு பொருள் கேட்கிறார். இது திரும்பி புலவர்லாம் கிடையாது, கோயிலில் சிவபூஜை பண்ணுறவர், அவருக்கு என்ன பொருள் தெரியும். அதனால அவர் நேரடியாக சிவபெருமான்ட்ட போய் முறையிடுறார், இந்த மாதிரி எனக்கு அவமானம் அப்படின்னு. சிவபெருமான் உடனே ஒரு புலவர் வேடத்திலே வாதிடுகிறார் நக்கீரர் கூட. இருவருக்கும் இடையே இந்த வாதம் நடக்கிறது. அதில் அவர் நெற்றிக்கண்ணை காட்டுகிறார். அந்த நெற்றிக்கண்ணை காட்டின உடனே, நீ நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உனக்கு இந்திரன் போல உன் உடம்பெல்லாம் கண்ணாக இருந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு வாதிடுகிறார். அப்படிதான் அந்த திருவிளையாடல் புராணத்திலையும் வருகிறது. உடனே நெற்றிக்கண்ணை திறந்து நக்கீரரை அவர் எரித்து விடுகிறார். அதுக்கு பிறகு இந்த தமிழோடு விளையாடத்தான் நான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரரை பொற்றாமரை குளத்திலிருந்து எழுப்பி அந்த தருமிக்கு இந்த பொற்கிழியை அழிக்க செய்கிறார். ஒரு ஏழை பக்தனுக்கு அந்த பொற்கிழியையும் அழிக்க செய்தார் அப்படின்றது தான் இந்த திருவிளையாடலின் தத்துவம்.